முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை கை கழுவும் அவருடைய விசுவாசிகள், குறிப்பாக அவருடைய கட்சியை சேர்ந்த 90 பேர் வரையில் இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது குறிப்பாக மொட்டு கட்சியில் இருந்தால் எங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்கள். அது குறித்தான முழுமையான விடயங்களை பார்க்கலாம் இன்டர்னல் பாலிடிக்ஸில். இது பீப்பிள்ஸ் நியூஸ். எனவே இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலுக்கான அந்த திகதி இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார். எனவே இது குறித்தான பேச்சுக்கள் தான் நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகின்றது. யார் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்படுவார், குறிப்பாக மொட்டு மற்றும் யூஎம்பி கட்சியிலிருந்து என்பதாக குறிப்பாக மொட்டு கட்சியினர் தனியாக ஒரு ஆளை நிறுத்தலாம் என்பதாக பேசப்பட்டு வருகின்றது. அந்த பெயர் அனைவருக்கும் தெரியும், தம்பிக்கை பெரேரா என்பது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொது வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கலாம் என்பதாவது நிறைய பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவாக காணப்படலாம், கோட்டாபய ராஜபக்சவாக காணப்படலாம், மொட்டு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக காணப்படக்கூடிய பெசில் ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட 120 பேர் வரையில் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இளம் மற்றும் மூத்த தலைவர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அனைவருமே இப்பொழுது தொடர்ச்சியாக நாங்கள் மொட்டு கட்சியில் இருந்தால், குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அவரோடு இருந்தால் எங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்காது, எனவே எங்களை நாங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்பொழுது மொட்டு கட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு தஞ்சம் அடைந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 120 பேர்ல 90 பேர் முழு மனதா ஒரு மனதாக நாங்கள் எங்களுடைய ஆதரவு ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு தான் தெரிவிக்க போகின்றோம். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக அவரை தெரிவு செய்தால் அவருக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம். அதே பட்சத்தில் மொட்டு கட்சியிலிருந்து யாரையாவது குறிப்பாக தம்பிக்கா பெரேரா போன்றவர்கள் நீங்க நியமித்தால் அவருக்கு எங்களுடைய ஆதரவுகள் இல்லை என்பதாக கூறியிருக்கின்றார்கள். இதை வெளிப்படுத்தும் முகமா பார்த்தீங்கன்னா இப்பொழுது குறிப்பாக மொட்டு கட்சியினுடைய பிரதான தலைமையாக காணப்படலாம், விஜயராமையில் இருக்கக்கூடிய குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுடைய இல்லமாக காணப்படலாம். அங்கெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய நிறைய மொட்டு கட்சியினுடைய உறுப்பினர்கள் இப்பொழுது வருவதே கிடையாதாம், காற்று வீசுகின்றது என்பதாக அந்த கட்சியினுடைய ஊடக சந்திப்புகளை பார்க்கும்போது தெரிகின்றது. குறிப்பாக ஊடக சந்திப்பு இருக்கின்றது என்பதாக குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை அழைக்கும் பொழுது அந்த கூட்டத்திற்கு அவருடைய செயலாளர்களை தான் அனுப்புகின்றார்களாம். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா கையசைத்தாலே 100 பேர் நிற்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் இப்பொழுது போன் பண்ணி சொன்னாலும் கூட அமைச்சர்களோ பார்லிமெண்ட் உறுப்பினரோ தாங்கள் பிஸியாக இருக்கின்றோம், வருவதற்கு நேரமில்லை, என்ன தகவலாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்கள் செயலாளர்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம் என்பதாக செயலாளர்களை தான் அந்த கூட்டங்களுக்கு அனுப்புகின்றார்களாம். இது நிதர்சனமாக இப்பொழுது நடக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. சரி, இது நேற்றைய தினம் வரைக்கும் நடைபெற்ற அந்த விடயமாக மாறி இருக்கின்றது. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு கூட்டம், குறிப்பாக மொட்டு கட்சியினுடைய பாராளுமன்ற அமைச்சர் மற்றும் உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒரு கூட்டமானது மொட்டு கட்சியினுடைய அந்த பிரதான காரியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் போது நிறைய பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு தீர்க்கமான முடிவுக்கு நாங்கள் வரலாம், எனவே யார் ஜனாதிபதி வேட்பாளராக நாங்கள் நியமிக்க போகின்றோம் என்பதாவது மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட்டத்தினுடைய இறுதியாக வெளியில் வரும்பொழுது ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறாரு, என்ன கூட்டத்தில் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் திருப்பி கேட்கிறார் ஊடகவியலாளரை பார்த்து, இப்ப நாட்டில் என்ன நடக்குது என்பதாக. தேர்தல் தான் நடந்து கொண்டிருக்கு, அதை பத்தி தான் நாங்க பேசணும் என்பதாக பாத்தீங்கன்னா ஏனோ தானோ என்பதாக பதிலளித்திருக்கிறார். யாரை அவங்க அடுத்த பொது வேட்பாளராக அடுத்த கட்சியினுடைய வேட்பாளராக யார் நிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரவில்லை என்பதாக சொல்லப்படுகிறது. சிலர் தம்பிக்கை பெறதா என்பதாகவும் பலர் குறிப்பாக பெருவாரியான உறுப்பினர்கள் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே தான் வேண்டும் என்பதாக விடாப்படியாக இருப்பதுதான் இப்பொழுது இந்த சூழ்நிலைக்கு வரைக்குமான அந்த ஹாட் நியூஸாக இருக்கின்றது. எனவே அடுத்து வரக்கூடிய காலங்களில் இப்படியான விடயங்கள் கிடைக்கப்பட்டால் அதையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இது பீப்பிள்ஸ் நியூஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.